நாலு தெய்வம் தான் கண்ணுக்கு தெரியுது. அத்தாலும் தெரியுது. நீ சொல்லு பாக்கலாம், உனக்கு எந்த தெய்வம் கண்ணுக்கு தெரியுதுன்னு? நாட்ரு, குவாட்ரு, தமிழரு, கைடிஸ். கரெக்டா 4 போதும். எப்படி 2 மாமனார் தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், 4 தெய்வம். அந்த தெய்வத்துல என் தாய் தந்தை யார் தெரியுமா? என் தந்தை யார்? கொச்சிகா மகாமணி. என் தாயார் கோமேதவல்லி. கோமேதவல்லிக்கும் மகாமணி வரைக்கும் நான் தாய்க்கு தலைப்புல. பாலைக்கு ஒரே ஒரு கொலை பிறந்து வளர்ந்து வாலிபாயி எனக்கு கல்யாணமா ஆயிருச்சுப்பா. யாருங்க மாறிட்டீங்க? எனக்கு வந்தா பாரு மகராசி. அவளுக்கு கச்சாலா? அப்பேருட்ட பொண்டாட்டி. அப்படி சொன்னா எனக்கு தெரியும். ஆமா ஆமா ஆமா, நானும் கோமாளி தான் ஆடுவேன். என் பொண்டாட்டி மாதிரி போக மாட்டாட்டி இல்ல. என் பொண்டாட்டி கோடு போட்டா நான் கோடு போட்டா என் பொண்டாட்டி ஓடே போடுவேன். என் பொண்டாட்டி யாரு தெரியுமா? தங்கத்தாரகை, பச்சை தங்கம், சுத்த தங்கம். என் மனைவி தான் மருதாவதி. மருதாவதி கல்யாணம் பண்ணி இப்ப பக்கத்துல பொண்டாட்டி மருதாவதி கல்யாணம் பண்ணி நான் என்ன பாக்கியத்தை அடைஞ்சப்பா. பாக்கி ஊருக்கு போயிட்டால தம்பி, நீ சொல்ல பாக்கி வேறப்பா. நான் எந்த புண்ணியமும் செய்யவில்லப்பா. என்னங்க அப்படி மனக்குற? நாட்டுக்கு எத்தனை நன்மை செய்தேன். என் மக்களுக்கு அள்ளி கொடுத்தேன், என் மக்களுக்கு வாரி கொடுத்தேன். கல்யாணம் பண்ணி 60 குறுக்க 20 80 வருஷம் ஆகுது. இன்னைக்கு காடு வா வாங்குது, ஊடு போகுது, சுடுகாடு பக்கமா இருக்குது. 80 வருஷ காலமா என் பொண்டாட்டி மருதாவதிக்கும் எனக்கும் ஐயோ என்ன பாவம் செய்த நாடா.
யாருக்கு என்ன துரோகம் செய்தேன், யாருக்கு என்ன வஞ்சம் செய்தேன், கல்யாணம் பண்ணி இப்ப 60 80 வருஷம் ஆகுது. 80 வருஷம் ஆகுது. எனக்கு 80 வருஷ காலமாக தம்பி எனக்கு ஆண் பிள்ளையே இல்ல, பெண் பிள்ளையே இல்ல. நான் என்னப்பா சொல்றேன்? அவன் என்னங்க பண்றது? ஒரு ஆண் பிள்ளை இருந்தா நாளைக்கு எனக்கு செத்து போயிட்டா, அந்த காலம் ஆகி நான் செத்து போயிட்டான் பிறகண்டேரு. ஆமா, ஒரு புள்ள இருக்கு மண்ணு தள்ளுவான், மண்ணு தள்ள புள்ள இல்லையே, என்னங்க பண்றது? ஒரு பொட்ட புள்ள இருந்தா மயிறு விரித்து அழுகுமே. கண்டிப்பா அழுவுங்க. பொன் பிள்ளையும் இல்ல, ஆண் பிள்ளையும் இல்ல. 60 60 80 ஆண்டு 80 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆடி எனக்கு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் இருந்தா இந்த உலகத்தையும் நான் கட்டி காட்ட அந்த ஆண்டு இருப்பம்பா. மக்களுக்கு என்ன குறை வச்சேன், என்ன குறை வச்சிருக்கீங்க? அள்ளி கொடுத்தம்பா. ஒரு ஏதாவது பொருட்கள் எடுத்துப்பீங்களா, ஏமாத்திருப்பீங்களா? எத்தனை கோயில கட்டினேன், எத்தனை ஆலை கட்டினேன், எத்தனை மக்களை அள்ளி கொடுத்தேன். கோயிலுக்கு கூட வரி கட்டுறதில்ல. இந்த கை பார், மக்களுக்காக அன்னமிட்ட கை. இந்த கை வாரி வாரிய வழங்கிய வள்ளல். இந்த கை கொடுத்த சிவந்த கரம்பா. இந்த கை அன்னமிட்ட கையப்பா. மக்களுக்கெல்லாம் எந்த குறையில்லாத வாழ்ந்தவன். இது பண்றீங்க பாவத்தை. ஆமாப்பா, உங்களுக்கு பிள்ளை இல்லையா? இல்லையே. நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? நான் ஒரு பக்கம் அழுக, நான் கூட பொறுமையா அழுகிறேன். என் பொஞ்சாதிக்கிறாளே மருத்தாவதி, ஐயோ என் பொண்டாட்டி தண்ணிக்கு போறதுல பேசுறாங்க, ஒரு ஊருக்கு போறதுல பேசுறாங்க, ஒரு முறையா போறதுல பேசுறாங்க. அவனுக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா? இல்லப்பா, பொண்டாட்டி வீதியில போனா பராபர வரடி அவ என்ன நேரத்துல வந்தாலும் அப்படி சொல்லி ஊர் உலகம் எல்லாம் பேசுதப்பா. நான் ஒரு நாயத்துக்கு போக முடியல, ஒரு பஞ்சாயத்துக்கு போக முடியல, ஒரு தேவத்துக்கு போக முடியல, ஒரு பஞ்சாயத்துல போய் நாயத்துல உட்கார்ந்து பேச முடியல. நேடா கவுனு நேனா அப்படின்னு ஊர்லாம் பேசுறாங்க. நான் என் பொண்டாட்டி குழந்தையாகவும் என் பொண்டாட்டி எனக்கு குழந்தையாகவும் இப்ப நாங்க புலம்பி கொண்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கை முடியற கட்டம் 80 வருஷம் ஆகுது. ஆமா, இன்னும் குழந்தையே இல்ல. இனிமேல் குழந்தை பிறகுமா? இப்படித்தான் 60 பாவம் வந்து ஓமிட்டு அம்முட்டாட்டி அழுதாளா? என்னன்னு பாடுதா? ஓடுவான்னு ஏங்க அப்ப நீ என்ன அழுவு? எனக்கு குழந்தை அழுவோம். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டேன். எப்படி இவ்வளவு காலமா 80 வருஷம் என் பொண்டாட்டி குழந்தை இல்ல, இன்னைக்கு ஒரே முடிவு. வாழ்ந்தா குழந்தை வாழ்ந்து வாழ்ந்து காட்டுறேன். நானும் அப்படிதான் யோசிக்கிறேன்ப்பா. எப்படி வாழ்ந்தா குழந்தை வாழ்ந்தான் வாழ்ந்தேன். குழந்தையா பொறுமையா பேசுங்க, கொட்டி வாழ்த்துப்படாத. வாழ்ந்தா குழந்தை வாழ்ந்த வாழ்ந்து காட்டணும். வாழன்னா செத்து போயிடணும், இங்கே செத்து போயிடணும். இங்க சாவாத, அப்படி ஓரமா போய் சாவு. இந்த முடிவோடு தான் வந்திருக்கிறேன். இப்ப நாளை குழந்தை இல்லாத செல்வத்தில் செல்வம் வெள்ள செலவு இல்லன்னா என்னப்பா வாழ்க்கை? போய் இருப்பது ஒண்ணு, இறப்பது ஒண்ணு. அதனால பிறந்து என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? காசுக்குது, பணங்குது, சொத்துக்குது, எல்லாமே இருக்குது, எத்தனையோ இருக்குது. என்ன இல்ல, நம்ம தோட்டம் துறவுட்டோம், தொட்டி கட்ட வீடு தான், மச்சு மாடிக்குதான், படுக்கலாம் வீடு சாக்குதான். என்ன பண்றது? நிலைமை அப்படி. ஆமா, அதனால அத்தனை இருந்து எனக்கு புள்ள செல்வம் இல்லையே. நீங்க பொண்டாட்டி கூப்பிட்டு ஒரு முடிவு எடுக்க போறேன். கண்டிப்பா கேட்கணுங்க. வாழ்ந்தா புள்ளியோட வாழ்ந்து காட்டுறேன், இல்லன்னா வேற பேர் மாதிரி நீங்க எல்லாம் சாவுற. நீ ஒன்ன கொண்டு நான் 30 கும்பிட்டு கரைஞ்ச கூத்தட நான் சாப்பிட அன்னைக்கு கரண வேச நான் தான் போடுறேன். என் பொண்டாட்டி பார்த்துட்டு ஒரு முடிவோட வந்திருக்கிறேன். எடுத்தா அந்த முடிவு கடைசி முடிவா இருக்கணும். ஆமா, கடைசியா இருக்கணுங்க. ஆமாப்பா, அப்பப்போ உனக்கு பைத்தியம் முடிச்சுக்குது இல்ல, எடுங்க. புள்ள இல்லாத பைத்தியம்பா. சரி, அவ என்னங்க பண்றது? புள்ள இல்லையே, எல்லாம் காய்ச்சி பணம் எல்லாம் சொத்து எல்லாமே இருக்குது. ஏப்பா இருந்து என்ன பண்றது? புள்ள இல்லையே, நம்மள எத்தவளையே டெய்லி நடக்க முடியல. என் பொண்டாட்டி பார்த்துட்டு ஒரு 6 சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறேன். போகலாம்.